சாம்ராஜ்யம் உருவாக்கவே புது தென்போடவே பெரிய கம்போடவே உள்ள பொங்க விளையாடவே இருக்கு உலகத்தை இவர் அடிச்சாரே இது பூனையா யானையா இல்ல பூனையில் யானையா கருப்பு அரக்கனை இவர் கொன்றாரே ஜிங்ஜும் கேக்கிங்கா நின்றாரே உணவு வீழாம போனாரே ஜிங்ஜும் யானை நிரூபிச்சாரே இவர் போல பூனையார் வருவாரா கேக்கிங்கா கேட்ச் பிடிச்சாரே. இதற்கு முன்பு ஜிஞ்சு கேட்ஸில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க எதை தேடி வந்தோமோ அதை அடைஞ்சிட்டோம். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அநேகமா என் தைரியத்துக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும். நானும் கஷ்டப்பட்டு டாப்புக்கு போனா அங்க இருந்தது எனக்கு பெரிய ஆப்பு, அவ்வளோ பெரிய கேப். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது என் பீட் காப்பாத்திருச்சு. ஆனா இது மூலியமா ஒரு பக்கம் நல்லதும் நடந்தாலும் கெட்டதும் நடக்குதுப்பா. நான் எதிர்பார்க்காத எதிரி ஒருத்தன் என்ன தேடி வர போறான். குக்கு வித்து கோமாளிய பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பார்ட் 1. என்ன கொஞ்ச தூரம் நடந்திருக்கே, நாக்கு தள்ளிடுச்சு. ஏண்டா நான் உலகத்தையே காப்பாத்திருக்கேன், என்ன எப்படிடா கூட்டு போனா? ஹீரோ வாங்கலான்னு பார்த்தா ஜீரோ வாக்கிடுறானுங்களே, என்ன கொடுமை சார் இது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஆனா எதையும் கண்டுபிடிக்க முடியலையா? என்னப்பா இது ஒரு வித்தியாசமான உணர்வு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவன் அப்படியே தூங்கிட்டு இருப்பான்? எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப டயர்டா இருக்கிறான்னு நினைக்கிறேன். டயர்டாகிற அளவுக்கு அவன் ஒண்ணுமே பண்ணலையே, வெறும் காங்க தானே அடிச்சான். சண்டை போட்டதெல்லாம் நம்ம தானே. என்னோட ட்ரெஸ் வேற அழுக்காயிடுச்சு. இவனையும் நம்ம டவுனுக்கு கூட்டிட்டு போயிட்டா நமக்கும் கொஞ்சம் மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உண்மைதான். ஆனா ஜிங்ஜூ கேட்ஸ விட இவன் பெஸ்ட்னு சொல்றத அத கேட்கும் போதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. பாட்டிமா, உங்களதான் கேக்குற, கொஞ்சம் பாருங்க. இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. அது இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன் கொஞ்சம் தைரியமானவன் தான், இவனை உள்ள கூட்டிட்டு போலாம். நீங்க என்ன வேணா முடிவெடுத்துக்கோங்க, எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, அது போதும். இன்னும் அவன் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ள அவனுக்கு ஹீரோ பட்டத்தை கொடுக்காதீங்க. அவனை போக விடுங்கப்பா. இது அவனுக்கு ஒரு வாய்ப்பு. ஹீரோ ஆயிட்டேன்டா. நான் ஹீரோ ஆகுற மாதிரி தெரியல. அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. இந்த இடத்துக்கு போக சொல்லி என்ன ஏமாத்திட்டாங்க. இது ஜிப்ரேஷ்ல இருக்கு. இத பாரு, நீ இந்த மேப்பை பயன்படுத்தி இந்த போட்டியில நீ ஜெயிச்சாகணும், இல்லனா உன் தோல்வியை நீ ஒத்துக்கணும். இந்த மேப்பை வச்சு என்ன குழந்தை பையன் நினைச்சு ஏமாத்திட்டாங்க. அதே சமயம் சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ண எங்களுக்கு டைம் வேணும். இப்பதான் எனக்கு புரியுது. இத வச்சு டைம் அதிகப்படுத்தி இருக்காங்க. அவங்க கேட்ட டைமையும் அவங்க பார்த்த டைமையும் நான் தப்புன்னு உணர வைக்கிறேன். ஆஸ்கர் அவார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது அந்த கோவிலாச்சே. இப்போ நான் ஹீரோவா மாறிட்டேன். பாய் மட்டும் பேசக்கூடாது. சாரி பா, உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேனா? செத்தவ யாரா இருந்தா சத்து வரையலா? ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய இடத்த அனாமத்தா விட்டுருக்கானுங்க. ஏன் 8வது அறிவு இங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லுது. ஏய், யாராது? ஆஹா, பவுலே.
அண்ணே இந்த மாதிரி பின்னாடி வந்து பூத மாதிரி கத்துறதெல்லாம் வேணாம் அண்ணே, எனக்கு ஐபிபி இருக்கு. சாரிபா, வேணும்னு தான் பண்ணேன். சும்மா தமாசுக்கு பண்ணி பார்க்கலாமேன்னுதான். ஆமா, இன்னும் ஏன் முழிச்சிட்டு இருக்க? நீ இப்ப தூங்கணுமே. தூங்க வேண்டிய நேரத்துல கண்டபடி மேப்ல இவங்களோட உதவிக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். மேப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க தானே டைம் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னீங்க. ப்ரிப்பேரா? எதுக்கு? ஆனா மாஸ்டர் தான் ரெடியா இருக்காரு. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பா வயிறு முழுக்க சாப்பிடுற அளவுக்கு ஃபுட் இருக்கும். என்னது? வெறும் தட்டெல்லாம் சாப்பிட முடியாது தம்பி. வா, இங்க எல்லாரும் உனக்கு தான் வெயிட் பண்றாங்க. ஒரு நிமிஷங்க, நான் ஒரு நிமிஷம். அந்த பவுலிங்க ஆராய்ச்சி பண்ணாம வாடா டேய். அசிங்கப்படுத்திட்டானே, இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். மன்னிச்சிருங்க பாட்டி, லேட் பண்ணிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கூட வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா நாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இதுவா கியூட்டா இருக்குது? என்ன பாட்டி நீங்க? நான் ஒரு ஹீரோ, இந்த இடத்துல எல்லாம் இருக்க மாட்டேன். இது நல்லா இல்ல. அப்படி எல்லாம் யோசிக்காத, கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு நம்பு. ஆனா என்ன வரவேற்க ஒரு பாட்டு கூட இல்லையா? தம்பி, நாளை காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், அதனால சீக்கிரம் தூங்கி இருப்பா. நான் தான் இன்னும் சாப்பிடவே இல்லையே, எங்க இருந்து எனக்கு தூக்கம் வரும்? ஆமா, மச்சி, எல்லாத்தையும் மறக்காம பேக் பண்ணிட்டேன்ல. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்லை, எனக்கு இதுவே போதும். கண்டிப்பா அவங்க என்ன நல்லா பாத்துக்குவாங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீ உன்னை பத்திரமா பாத்துக்கடா, எங்களை பத்தி நீ யோசிக்காத. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வா. உனக்காக காத்துட்டு இருப்போம்டா. ஏன்னா நீ எங்க உயிர் நண்பன்டா. பத்திரமா உடம்ப பாத்துக்க. உண்மைதான், நான் இந்த இடத்துல அமைதியா இருக்கணும். கவலைப்படாதீங்க, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் அதை எதிர்த்து போராடுவேன். ஆனா இந்த சோத்து பிரச்சனையை மட்டும் என்னால தீர்க்க முடியாதுப்பா. ஓவரா பஸ்ஸா இப்படிதான் தோணுமோ? நன்றி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என் பெஸ்ட காட்டுவேன். இந்த சன்ரைஸ் பாக்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆமா, சுளீர் நடிக்கிற வெயிலு நல்ல எதமா இருக்கு. அந்த சூரியன்ல இருந்து வர சக்தி நமக்கு புரோட்டீனை கொடுக்கும். அது புரோட்டீன் இல்ல, விட்டமின். பரவாயில்ல, எழுந்துட்டானே. இன்னும் வேகமா இருக்கனே இவன். இவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் என்ன மாதிரியே அழகா இருக்கான்ல. நான் ஒண்ணும் உங்களை மாதிரி மேக்கப் போடல, நான் அழகா தான் இருக்கேன். மேக்கப் போட்டா இன்னும் அழகாயிடுவேன். கலாய்சாயா, எனக்கு ஒரு டவுட், நீ இன்னும் ரெடியே ஆகலையா? இல்லையே, நான் ரெடியா தான் இருக்கேன். ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். அப்படின்னா சரி, நீ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு முடிவு எடுத்துட்டியா தம்பி? வாங்க கூட. அது சரி, இந்த தோசை இட்லி எல்லாம் எங்கப்பா? அதெல்லாம் நாங்களே சாப்பிட்டுட்டோம். அப்படின்னா மரக்கட்டைகளை வெட்டி கல்ல பொறுக்கி எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கப்புறம் அரைச்சு அதெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்காக கஷ்டப்பட்டு விரைவ செஞ்சு சமைக்கணுமா? ஏய், நான் ஹீரோவாக தாண்டா இங்க வந்தேன். பாரு, சும்மா யாரையும் தூக்கி வச்சு ஹீரோவா ஆக்க மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டப்படு. நீ தின்றதுக்கு நான் ஏன்டா வேலை செய்யணும்? போக போக உனக்கே புரியும்.
நான் எல்லாத்தையும் வேகமா கத்துக்கிறத பார்த்து உங்க எல்லாருக்கும் ஆள் இல்லாம போயிடும். இந்த தடவை எங்க ஆட்டம் எல்லாம் வெறித்தனமா இருக்க போகுது. அம்மா. இதெல்லாம் பேசிக் ட்ரைனிங். நாங்களும் இங்க வந்த புதுசுல இதெல்லாம் தான் பண்ணோம். சரி சரி புரியுது. நான் எப்படியாவது சமைக்கிறேன். இன்னொரு விஷயம், இங்க ஒரு திருடா இருக்கான். அவன் கிட்ட இருந்து நீதான் சாப்பாடை காப்பாத்தணும். புரிகிறது புரிகிறது, நன்றாக புரிகிறது. ஹீரோவாக ஊர்ல இருந்து வந்தா இந்த மாதிரி வேலை வாங்குறாங்க. ஆனா ஒரு நாள் சிறப்பா வச்சு செய்ய போறேன். தெரிக்க விடுறேன். ஆ? என்னையா கட்டைய காணோம்? கட்டையாலலாம் அடி வாங்க வேண்டியதா போயிடுச்சு. என்னப்பா இது, மாசா இருக்கணும்னு நினைச்சா தமாசு பண்றாங்க. அச்சோ, என்ன போய் தாத்தா, வலிக்குதே வலிக்குதே. எப்படியாவது நான் இது சீக்கிரமா முடிக்கணும். சீக்கிரமா ரெடி ஆகி தொலை. அடுத்த எபிசோட்ல வறுத்து எடுக்கிறானுங்க. நான் ஹீரோவாகணும், நீங்க வந்த ஜீரோ ஆகிட்டீங்களே. என்னாச்சு தம்பி? உனக்கு இங்க ட்ரைனிங் எல்லாம் பிடிக்கலையா? என்ன ஆச்சு? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் கஷ்டப்பட்டு செஞ்சு வைக்கிறதெல்லாம் யாரோ தின்னுட்டு போயிடுறாங்க. என்னங்க இது கொடுமை. நானும் மாஸ் ஆகலான்னு பார்த்தா நம்மள லூஸ் ஆக்கி விட்டுருவானுங்க போல. அடுத்த எபிசோட்ல என்னன்னு பாருங்க. இதற்கு முன்பு